Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோவில் pearl round hangings எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேங்கிங்ஸ். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி ஃபேப்ரிக்கில் வந்து பீட் ஒர்க், pearl beads, sugar beads, ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அவுட்லைனில் 2 rows செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 4 பீசஸ் எடுத்துக்கிடணும். இப்போ ரோப்பில் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த 2 பீசஸை வச்சு ரோப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஒரு மோட்டிஃப் எடுத்துக்கோங்க. அதில் ரோப்பை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் அதை வச்சுட்டு நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சு ரோப்போடையும் அந்த ரவுண்ட் மோட்டிஃபோடையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நல்ல நாட் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக 2 or 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ ஒரு மோட்டிஃப் மட்டும்தான் அதில் நம்ம நாட் போட்டு ரோப்பில் அட்டாச் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து நார்மல் கோல்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கிடணும். எதுக்காக இந்த கோல்டு த்ரெட் இதில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னம்னா, நம்ம அவுட்டர் லைனில் நம்ம வந்து 2 rows செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வேறு கலர் நம்ம த்ரெட் கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா ஃபினிஷிங் நீட்டாக நல்லா இருக்காது. கோல்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதர் மோட்டிஃபையும் எடுத்து ரோப்போடு சேர்த்து நாட் நல்லா ஸ்ட்ராங்காக 2 or 3 டைம்ஸ்னாலும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். நாட் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டால் தான் நம்ம மோட்டிஃப் அந்த ரவுண்ட் மோட்டிஃப் ஹேங்கிங் வந்து ரோப்பை விட்டு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். லூஸாக மட்டும் போடக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக போட்டுக்கிடணும். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடில் இருக்கிற அந்த ஓப்பன் ஸ்பேஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சும்மா ரேண்டமாக அங்கங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம நெக்ஸ்ட் பீட் ஒர்க் இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மோட்டிஃப் ரவுண்ட் மோட்டிஃப் டிசைன் இருக்குது பாருங்கள், அது ரெண்டும் நமக்கு மூவ் ஆகாமையும் இருக்கும். அதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நார்மல் ஸ்டிச் போதும், ஒரு ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். கோல்டு த்ரெட்டை வச்சே தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். ரோப் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறதும் ரோப் பக்கமாக தான் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஸ்பேஸ் இப்போ நான் காமிக்கிற இந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு pearl beads யூஸ் பண்ண போகிறேன். 3 mm சைஸில் உள்ள pearl beads. இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட், த சேம் கோல்டு த்ரெட்டு தான். அதை நீடிலில் pearl beads 1 மட்டும் எடுத்துட்டு ரோப் பக்கம் தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம செயின் ஸ்டிச் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த 2 மோட்டிஃப் ரவுண்ட் மோட்டிஃபில் இருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சில் தான் கரெக்டாக என்ன செய்கிறேன், போத் ரவுண்ட் மோட்டிஃப்லேயும் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடிலுக்கு அடி பக்கமாக த்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் எடுங்க. ஸ்டிச் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பீடு வந்து கரெக்டாக போய் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் போய் ஃபிட் ஆகி ஸ்டிச் ஆகி நின்றுக்கிடும். 1 பீடு மட்டும்தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் அதர் பீடையும் இதே மாதிரி எடுத்துட்டு த்ரெட்டில் அந்த பீடை இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஃபிங்கர் எப்படி அந்த த்ரெட்டை பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா த்ரெட் வந்து சிக்கல் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிவிட்டு நீடில் 2 மோட்டிஃப்லையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணும்போது நெக்ஸ்ட் பீட் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தாப்பில் ஃபஸ்ட்டு பீடுக்கு அடுத்து வந்துடும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் வச்சுருக்கிற ஃபிங்கரை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபிங்கரை நம்ம இந்த மாதிரி வைக்காமல் நம்ம வாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நீடிலையும் த்ரெட்டையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு புல் பண்ணும்போது சிக்கல் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி இப்படி ஃபாலோ பண்ணுங்கள், சிக்கல் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சோடைய நேம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம பீடையும் சேர்த்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதனுடைய ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்ட் மோட்டிஃபுக்கும் நம்ம கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். ரோப்லேருந்து ஆரம்பித்து ஃபினிஷிங் இந்த மாதிரி ரோப்பு பக்கம்தான் கரெக்டாக நாட் போட்டு முடிக்கணும். ஃபினிஷ் பண்ணும்போதும் நாட் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிடணும். இதே மாதிரி அதர் ரோப்புக்கும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்ல் ரவுண்ட் ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸ், லெகங்காஸ், சுடிதார், கிட்ஸ் பட்டுப்பாவாடை, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே இந்த ரோப்பில் இந்த மாதிரியான டிசைனை நம்ம மேக் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேர்ல் ரவுண்ட் ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.